ஹாய். இப்போ பார்க்க போறது வந்து இமிட்டேஷன் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில். ஓகேவா? அரிஸ்டாட்டில் பொறுத்தவரைக்கும் இமிட்டேஷன்னா எப்படி? ஆர்ட்ஸ்னா என்ன? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் திஸ். ஓகேவா? ஸோ அரிஸ்டாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோவுடைய ஸ்டூடெண்ட்டு. அண்ட் அரிஸ்டாட்டில் இஸ் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் லைசியம் ஸ்கூல். ஸோ அரிஸ்டாட்டில் வந்து பிளாட்டோவுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அரிஸ்டாட்டில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் இமிட்டேஷன், ஆர்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவருடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸை வந்து த போய்டிக்ஸ் அப்படின்ற ஒர்க்கில் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் கிளாசிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ட், அதாவது ஆர்ட் அப்படிங்கிறத இவரும் மிமேசிஸ், அதாவது இமிட்டேஷன் அப்படின்றத நம்புகிறாரு. ஸோ ஆனால் வந்து பிளாட்டோவுடைய வியூ வந்து இவருக்கு கிடையாது. ஓகேவா? இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் பிளாட்டோ ஹேஸ். இவர் வந்து பிளாட்டோவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை பிறக்கறதுலேருந்து த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஒரு சைல்டு அண்டர்கோ பண்ணுற டெவலப்மெண்ட் வந்து தன்னுடைய சுற்றி இருக்கவங்கள பார்த்து எழுற இமிட்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அது திரும்ப பண்ண ட்ரை பண்ணும். எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கிட் வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்த்தோ சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட் அக்கார்டிங்லி தான் அது இமிட்டேட் பண்ணும். ஸோ ஒரு மனுஷன்றவன் வந்து இமிட்டேஷன் இல்லாமல் அவனால் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஆஸ் அ கிரியேச்சராகவே ஒரு மேன் வந்து ரொம்ப இமிட்டேட்டிவான ஒரு பர்சனாக தான் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவனோட நாலேஜ் அவனுக்கு கிடைக்கிது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் நாலேஜ் வந்து சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து அதை இமிட்டேட் பண்ணுறதால தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் நாலேஜே கிடைக்கிது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. ஸோ ஒரு இமிட்டேஷன் அப்படின்றது, ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது வந்து வெறும் வந்து இருக்கிற பொருளை வந்து இருக்கிற மாதிரியே செய்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு க்ரியேட்டிவான இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போயட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு மியூசிக் மாதிரி ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயம். அதுலேயும் வந்து ரிதமு, வேர்ஸு, டோனு இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து மியூசிக் போலவே வந்து போய்ட்ரிக்கும் வந்து சில இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு போயட்ரி, ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிளாட்டோ வந்து போயட்டிக்ஸே வந்து ஒரு பொய்யான ரெப்ரசன்டேஷன், இது தேவையே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாருல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, காப்பி பண்ணுறதுனால வர்றது போய்ட்ரி தான், கரெக்டு தான். ஆனால் அந்த காப்பியிங்கில் வந்து ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் அது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இதை இன்னும் எப்படி அழகாக சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணோட அழகை சும்மா நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்கேன்னு சொல்லாமல் இன்னும் அழகாக எப்படி அதை வந்து வர்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்து அது க்ரியேட்டிவாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த க்ரியேட்டிவ் இமேஜினேஷனும் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போய்ட்ரி வந்து கிட்டத்தட்ட மியூசிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. எப்படி மியூசிக்கில் ரிதம், லாங்குவேஜ், ஹார்மனி இதெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி போய்ட்ரியில் வந்து வேர்ட்ஸு, டோனு, மெட்ரிக் இதெல்லாம் வச்சு தான் அவங்க போய்ட்ரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து போய்ட்ரி வந்து ஒரு மியூசிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பிளேஸை வந்து அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆர்ட் அப்படிங்கிறதுல வந்து நிறையா யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளோட உலகத்துக்கு தேவையான எலமெண்ட்ஸ் அதில் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆர்ட் வந்து ஒரு ஹையரான ட்ரூத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு நாலேஜை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ உலகத்தோட உண்மைகளை வந்து ஒரு ஆர்ட் வெளிப்படுத்துறதாகவும், அப்படி வெளிப்படுத்துறதுனால உலக உண்மையையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜையும் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணுறோம், அதை அட்மையர் பண்ணுறோன்னா அது நமக்கு வந்து ஒரு ப்ளெஷரை தான் கொடுக்கும் கண்டிப்பாக. அப்போ வந்து இமிட்டேஷன் பண்ணுறதும் ஒரு ப்ளெஷர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிறேன், அதை அட்மையர் பண்ணுறேன், நானும் ஒரு ஆர்ட் பண்ணுறேன்னும் போது அந்த லேர்னிங்கும் அந்த அட்மைரிங்கும் எனக்கு ப்ளெஷர் தானே கொடுக்குது, எனக்கு சந்தோஷம் தானே கொடுக்குது. அப்போது ஆர்ட்டும் ஒரு ப்ளெஷர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிறைய எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் தன்னோட மியூசிக்காலையும் வெளிப்படுத்த முடியும் இல்லையா, அந்த மாதிரி தான் ரைட்டிங்கும் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ராஜரியோட இமிட்டேஷன் வந்து, அதாவது ஒரு ட்ராஜரியை வந்து ஒரு மனுஷன் எழுதுகிறான் ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா, தன்னை விட ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிற தன்னை விட பல மடங்கு மேன்மையாக இருக்கிற ஆட்களை பற்றி எழுதுகிறான். அதே ஒரு காமெடி இமிட்டேஷனாக இருந்தால் நம்மளை விட வேர்ஸாக இருக்க கேரக்டர்ஸை பற்றி எழுதுகிறான் அப்படின்றது மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறார். அதே மாதிரி போய்ட்ரியும் ட்ராமாவும் வெறும் இமிட்டேஷன் மட்டும் இல்லை, அது நமக்கு மொராலிட்டி, அதாவது உலக வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுன்ற விஷயங்களையும் சொல்லித்தருது.
போய்ட்ரி வந்து ஃபிலாசபிக்கலாக இருக்குது, அதனால நமக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ராஜடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஒரு ட்ராஜடினா என்ன அப்படிங்கிறது இந்த போய்டிக்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் ஆஃப் சீரியஸ் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹீரோ வந்து ரொம்ப ஒரு கிரேட்டஸ்டான பர்சனாக இருக்கணும், ஆனால் அவருக்கு ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கணும், அவருக்குன்னு ஒரு குறை இருக்கணும். ஓகேவா? ஸோ அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் ட்ராஜடினா என்ன அப்படிங்கிறதையும் இந்த போய்டிக்ஸில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா ஒரு 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 ட்ராஜடின்றதுக்கு வந்து 6 பார்ட்ஸ் இருக்குமா. ஓகேவா? ஸோ பிளாட்டு, கேரக்டர், தாட்டு, லாங்குவேஜ், மியூசிக், ஸ்பெக்டிக்கல், இந்த 6மே வந்து ஒரு ட்ராஜடியில் இருக்கும். ஒரு ட்ராஜடியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய 6 விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளாட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லென்த் இருக்கணும். எப்படின்னா லென்த்துனா எப்படி அவர் சொல்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிஜத்தில் ஒரு 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 நிஜத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோன்னா அந்த வேலை பார்த்து முடிக்க எவ்வளோ டைம் ஆகும், அதே டைம் தான் அந்த ப்ளேலையும் ஆகணும். டைம் லீப்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது பாசிபிளா அப்படின்னா கஷ்டம்தான். இப்போது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு பிளாட் தான் வந்து அந்த ப்ளேயோட உயிர், சோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பிகினிங், மிடில், எண்ட் இருக்கணும் ஒரு பிளாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டில் வந்து ஒரு பார்ட்டு, அதாவது ஒரு சீனு ஒரு பார்ட்டை மிஸ் பண்ணால் கூட அந்த ப்ளேவே புரியக்கூடாதாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளாட்டும் அவ்வளோ முக்கியமாக இருக்கணுமா. புரியுதா? ஸோ ஒரு ஒரு பார்ட்டை மிஸ் பண்ணால் படமே புரியக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த அதாவது அவ்வளோ முக்கியமான சீன்ஸ் மட்டும்தான் அந்த பிளாட்டில் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹியூமன் ஹீரோ, ஓவராக டூ மச் ஆஃப் இது இல்லாமல் ஒரு ஹியூமன் ஹீரோ இன் த சென்ஸ் அவன் வந்து ரொம்ப கடவுள் மாதிரி அவனுக்கு சக்தி, அவன் அழகுனா அப்படிலாம் இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் ஹீரோவாக அவன் இருக்கணும். ஓகேவா? அவனுக்கு ஹியூமன் நேச்சர்ஸ் இருக்கணும், நம்ம வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக அவன் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பிளாட்டில் யூனிட்டி ஆஃப் டைமும் ஆக்ஷனும் ப்ளேஸும் இருக்கணும். யூனிட்டி ஆஃப் டைம்னா என்னன்னா, நான் சொன்னேன்ல சேம் டைம் நம்ம ஒரு நார்மலான ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்க, நார்மலாக நம்ம எப்படி பேசுவோமோ அந்த அளவுக்கு அந்த டைம் லீப்ஸ் இருக்கணும். தூங்குறோன்னா நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோமோ அந்த மாதிரியே டைம் அதில் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஸ்டோரி தான் இருக்கணும். இப்போது எப்படி ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பிளாட் இருக்கும், ஒரு சப் பிளாட் இருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும், பின்னாடி வந்து காமெடிக்கு ஒரு சப் பிளாட் போயிட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சும்மா பிளேஸ் மாற்றாமல் ஒரே ஒரு லொக்கேஷனில், ஜியாகிரபிக் லொக்கேஷன்லேயே ப்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து பிளாட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது. கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றது, அந்த மாதிரி வந்து இந்த 6 பிளாட் சொல்லியிருக்காரு இல்லையா, 6 விஷயங்களில் பிளாட்டை மட்டும் அவர் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெயின் பார்ட் சொல்லியிருக்கார் பிளாட்டில். என்னன்னு பார்த்தா அஸ்டானிஷ்மெண்ட் ஆர் பேத்தோஸ். பேத்தோஸ்ன்ற வார்த்தை தான் உங்களுக்கு வரும். அஸ்டானிஷ்மெண்ட்டுன்றது ஒரு அர்த்தம் தான். ஓகேவா? ஸோ நம்ம அதை படிக்கும் போதோ பார்க்கும் போதோ நமக்கு அப்படியே பிட்டி, அதாவது என்ன பிட்டின்னு என்ன சொல்லுவாங்க, இறக்கப்படுறதா, அப்படியே இறக்கப்பட்டு பயம் வரணுமா நம்ம அதை படிக்கும் போதோ பார்க்கும் போதோ. அப்புறமா வந்து அனாக்னோர்சிஸ் அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு ஒரு மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி அப்படி சொல்லலாம். நம்ம வந்து அவன் செஞ்ச ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்கோ இல்லை அவன் எடுத்த ஒரு முடிவோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி தான் அக்னார்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பெரிபெட்டியா அப்படின்னா வந்து அந்த ப்ளே இப்படி தான் வந்து ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது, அதான் வந்து பெரிபெட்டியா. ரிவர்சல் ஆஃப் த சிச்சுவேஷன். இது 3ம் வந்து கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ளேயில் இருக்கணும். சிம்பிளான ப்ளேயில் இந்த அக்னார்சிஸும் பெரிபெட்டியாவும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாமே ட்ராஜடி. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நார்மலான ப்ளேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஹை ஸ்டேட்டஸ் ஆஃப் மேனாக இருக்கணும் சொசைட்டியில். அவரோட பேச்சுலேயும் அவரோட செயல்லையும் வந்து அந்த நல்லது வந்து தெரியணுமா, அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக காட்டணுமா. அடுத்து ஹமாரிஷியாதன்றது தான் அந்த ட்ராஜிக் ஃப்ளா. அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும், அவருக்கு எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு குறை இருக்கும், ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கும், அவருக்குன்னு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹேம்லெட்டில் வந்து ஹேம்லெட்டோடைய ப்ரைடு, பெருமை தான் வந்து அவனோட ட்ராஜிக் ஃப்ளாவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ராஜடிலையும் ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ராஜடி எல்லாத்துலேயுமே, ட்ராஜிக் ஹீரோஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கும். டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும், அதுக்காக எதை வேணால் ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி வந்து அவன் யோசிப்பான். அதான் அவனோட ட்ராஜிக்கான ஃப்ளாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவனோட எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து ஹமாரிஷியா.
ஓகேவா? அந்த ஹெமாரிஷியான்றது தான் அவன் முடிவெடுக்கக்கூடிய செய்கிறதுல தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து தாட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு நடுவுல ஒரு மனப்போராட்டம் வந்து அதாவது தனக்கு தானே வந்து இன்னர் கொஸ்ஷனிங் நம்ம கரெக்ட்டா செய்றோமான்ற அந்த கொஸ்ஷனிங் வந்து அவனுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுவாங்க, ஒரு ட்ராஜடியில. ஸோ அந்த கொஸ்ஷனிங் தான் அவன ஏதாச்சும் ஒரு வழியில போக வைக்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும். லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து ஸ்போக்கன் அதாவது கேரக்டர் பேசுற லாங்குவேஜ். இன்னொன்னு வந்து கோரஸ் வந்து பின்னாடி என்ன நடக்குதுன்றத வந்து பாட்டு மாதிரி பாடுவாங்கல்ல, அந்த கோரஸ். மியூசிக் வந்து இன்டென்சிஃபைடா இருக்கும் ட்ராஜடியில. அப்படியே நம்மளோட அட்டென்ஷன வந்து ஈர்க்கிற மாரி இருக்கும். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா வந்து இந்த டான்ஸ் மூவ்மெண்ட்ஸு, அவங்க பண்ற ஹேண்ட் ஜெஸ்டர்ஸு, அவங்க காஸ்டியூம்ஸ் நம்ம கண்ணால பார்க்குறது தான் ஸ்பெக்டக்கிள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ராஜடியோட பார்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸில் வந்து இப்படி தான் இருக்கணும் ட்ராஜடி அப்படின்றதும், தன்னோட வியூ ஆஃப் ஆர்ட் என்ன, நான் வந்து பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பட் ஐ ஹாவ் அ செப்பரேட் வியூ ஃபார் ஹவு அன் ஆர்ட் ஷுட் பி, வாட் இஸ் அ ஆர்ட் அப்படின்றதுக்கு இவருக்கும் பிளாட்டோக்கும் இட்ஸ் லைக் அ கான்ட்ராஸ்ட். சுத்தம் அப்படியே கான்ட்ராஸ்டான வியூஸ் 2 பேருக்கும். ஸோ இதுதான் வந்து த இமிட்டேஷன் த ஆர்ட் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில்.